பெரம்பலூர் அருகே பாடலூரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை அடுத்து பணிபுரியும் நகைக்கடையில் நடந்த கொள்ளை முயற்சி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே 35 ஆண்டுகளாக தமிழரசன் என்பவர் நகைக்கடை நடத்தி வந்தார். இங்கு அதே பகுதியை சேர்ந்த ஜெயராம் என்பவர் கடந்த 15 ஆண்டு காலமாக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தமிழரசன் வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று உள்ளார். அப்போது முகமுடி அணிந்த 4 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து காவலாளி ஜெயராமனை கட்டி போட்டு வாயில் டேப் போட்டி கடையின் பின்புறம் தூக்கி வீசி உள்ளனர். பின்னர் சிசிடிவி கேமராவின் திசையை மாற்றி கடையின் பூட்டை உடைக்க முயன்ற அவர்கள் கேஸ் கட்டரையும் பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் நகைக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு அலாரம் செயல்பட்டு உரிமையாளர் தமிழரசனின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி சென்றது. உடனே குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கடைக்கு வந்த தமிழரசனை கண்ட கொள்ளையர்கள் அங்கிருந்த பொருட்களை விட்டு காரில் தப்பி ஓடியதாக தெரிகிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் அப்படியே தப்பிய நிலையில் பாடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர்.